திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஹை பீம் வெளிச்சம் வந்தது. என்னன்னு பார்த்தா போலீஸ் வண்டி. நான் நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிருக்கேன். மறுபடியும் நோ பார்க்கிங்க்கு ஃபைனா? இந்த தடவை எஸ்கே. ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், நீ எப்பவுமே திருந்த மாட்ட. பரவாயில்ல, காவல்துறை அவங்க கடமையை செய்யறாங்க. அதுக்காக நான் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? கதவை தட்டலான்னு வந்தாங்க, அங்க புடிச்ச ஓட்டம் தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். நியூயார்க்கோட சிறந்த உளவாளி பேரை கெடுத்துக்கிறாரு. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணா நீ அவங்கள சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஆட்டோபாட்ஸ் ரூல் நம்பர் 1, அடையாளத்தை வெளிப்படுத்த கூடாது. நான் என்ன பண்றது, எனர்ஜான தேடி தேடி ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல போனா டிசெப்டிகான்ஸ கூட நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜாஸ்பர் நெவாடா டீம் மிஸ் பண்றியா? நாம என்னைக்குமே தனி ஆளுங்கிறத மறக்காத. ஏதோ சிக்னல் வருது. உதவி தேவையா? என்னைக்காவது நான் உதவி கேட்டிருக்கேனா? எக்கச்சக்கமான எனர்ஜான கண்டுபிடிச்சிருக்கேன். Decepticons. Go! RC, உதவி வேணுமான்னு கேட்டல்ல? படையோட தான் வந்திருக்காங்க. நீங்க வர வரைக்கும் நான் விளையாடி பார்க்கிறேன். ஆப்டிமஸ், நான் ஆர்சி பேசுறேன். கால்ஸ் மறுபடியும் வந்துட்டாங்க. கிளிஃப் அவங்கள தனியா சமாளிச்சிட்டு இருக்கான். உடனே அங்க போலாம். ராச்செட், கிளிஃப் ஜம்பர் எங்க இருக்காங்கிற தகவல் உங்ககிட்ட இருக்கா? அவன் சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்ட ஆப்டிமஸ். ஆனா நம்ம டீம் இப்ப பல டைம் ஜோன்ல இருக்காங்க. ஆர்சி, பல்கர், பம்பிள் பீ, உடனடியா பேஸுக்கு வந்து சேருங்க. நாம காலத்தை கடக்க போறோம். பாம்புக்கு வந்தே ஆகணுமா? இந்தாங்க, வாங்கிக்கலாம். அந்த எனர்ஜான் அது இனி எனக்கு தேவைப்படாது. ஸ்கிரீன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன் தலைமை எங்க? எனக்கு எந்த தலைவனும் இல்லை. இனி நான் தான் ஒரே தலைவன். வேற ஏதாவது கேட்க விரும்புறியா? குப்பையை தூக்கி போடுங்க. இங்க இருந்த எனர்ஜான் மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. மிச்சம் வைக்காம அழிச்சுட்டாங்க. கடந்த 3 வருஷத்துல இதுதான் டிசெப்டிகானோட முதல் தாக்குதல். அதுதான் என்ன யோசிக்க வைக்குது. அவங்க எனர்ஜான தேடிதான் இங்க வந்திருக்காங்கன்னா நிச்சயமா அவனோட வருகைக்காக இதெல்லாம் செய்யறாங்க.
கிளிஃப் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல, கிளிஃப் ஜம்பரோட லைஃப் சிக்னல் அது நிரந்தரமா மறைஞ்சிடுச்சு. சவுண்ட் வேவ், என்ன விஷயம்? ஜாஸ்பர் நெவாடா டீம் மிஸ் பண்றியா? நாம என்னைக்குமே தனி ஆளுங்கிறத மறக்காத. இந்த குரல் ஆர்சியோடதல்ல. ஆட்டோபாட் கூட்டத்தையே அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எதுக்கு ஒரு ஆட்டோபாட்டை மட்டும் குறி வச்சு தாக்கணும்? கிளிஃப் ஜம்பரோட இந்த இழப்பு நம்மளோட வேகத்தை எந்த விதத்திலையும் குறைச்சிடக்கூடாது. நம்ம கடமையிலிருந்து நம்ம தவறக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து பூமியை பாதுகாக்க நாம 5 ஆட்டோபாட்ஸ் மட்டும்தான் இருக்கோம். இன்னைக்கு நாம ஒரு சத்தியம் செய்யணும். இது சைபர்ட்ரானுக்கு செய்யற சத்தியம். அண்ட சராசரத்திலையும் இருக்கிற எல்லா ஆட்டோபாட்ஸ்க்காக எடுக்க போற சத்தியம். மனித இனத்துக்கு நாம செஞ்சு கொடுக்கிற சத்தியம். போராட்டத்துல உயிரிழந்த நம்ம சக தோழனோட லட்சியம் நிறைவேற நாம எடுக்கிற சத்தியம். எங்க போற ஆர்சி? கிளிஃப் இறந்து போயிட்டா. இங்க நின்னு அழறதால அவன் திரும்பி வர போறதில்ல. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. மனிதர்களை காப்பாற்ற என்னுடைய கடமையை நிறைவேற்ற போறேன். ஆப்டிமஸ், மனிதர்களுக்கு உதவி செய்யறதால நம்ம பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆகும். நீ சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். கேவோ டிரைவனுக்கு உங்களை வரவேற்கிறேன். பேடி இன்னைக்கு லீவ்ல இருக்கா. உங்க ஆர்டர் என்னன்னு சொல்றீங்களா? 2 சூப்பர் காம்போஸ், எக்ஸ்ட்ரா ஃப்ரைஸ். ஓகே, 2 சூப்பர் காம்போஸா? வேற ஏதாவது வேணுமா? வேணும். ஒரு சின்ன அட்வைஸ். உன் வேலை மாதிரி ஒரு நல்ல வேலையில சேர்றது எப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பா காசுல உட்காந்து சாப்பிடாம சுயமா சம்பாதிக்க நினைச்சா இந்த மாதிரி நிறைய வேலை கிடைக்கும். இப்ப நீ என்ன சொன்ன? 559 ரூபா சார். காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. காசை கொடுத்துட்டு போங்க. Twins. அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ. ஹாய் மாம், இப்பதான் வேலை முடிஞ்சது. இல்ல, நான் நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இந்த வேலையில நான் வந்து சேர்ந்திருக்கவே கூடாது. சரி விடுங்க, அதை பத்தி எதுக்கு பேசிட்டேன். ஜாக்கிரதையா இருக்கணுமா? யார்கிட்ட சொல்றீங்க? நான் யாருன்னு தெரியும்ல. I love you. Yeah, I love you too, mom. நான் அப்புறம் பேசுறேன். Hello, beautiful. இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? அழகா இருக்க. உன்ன மாதிரி உன்னை வாங்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனா சீக்கிரமே நீ எனக்கு சொந்தமாக போற. ஆமா, நீ உன் பைக் கூடவா பேசிட்டு இருக்க? இது என்னோட பைக்கா? இல்ல, அதாவது ஆமா ஆமா, என்னோட பைக் தான். ஆனா நான் இதுகிட்ட ஒண்ணும் பேசிக்கிட்டு இருக்கல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்க சேரா? ஃப்ரீயா இருந்தீனா வாயா, ஒரு ரைட் போலாம். அந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்காத, கிளம்பு. உனக்கு என்னோட பேரு எப்படி தெரியும்? நாம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். என் பேரு ஜாக், ஜாக் டார்பி. வேலைக்காகாது. வண்டியை விட்டு இறங்காத. யாரு இப்ப பேசுறது? கமாண்டர் ஸ்டார் ஸ்கிரிப்ட் டார்கெட்டை பார்த்தாச்சு. கூடவே ஒரு பையனும் இருக்கான். 2 பேரையும் அழிச்சிடுங்க. ஆமா, நீ யாரு? நான் யாருமே இல்ல. என்னை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்ன அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை.
போச்சு. எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, விட்டுருங்க. சீக்கிரம் ஏறு. அவங்க 2 பேரும் எதுக்காக நம்மள சொல்றாங்க? முதல் விஷயம், அவங்க நம்ம டீம் இல்ல. ரெண்டாவது, அதுக்குள்ள மனுஷங்களே இல்ல. அதோட ஃப்ரெண்டா? என் குடும்பம். ஹாய்மா, விளையாடிட்டு இருக்க. இங்கதான் வீட்டு பக்கத்துல. சரி, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்ப நாம மோதலாம் கான். இதுங்கெல்லாம் என்னது? பேசுற கார் ரோபோட்டா மாறிடுச்சு. ரோபோட்ல இருந்து காராவும் மாறும். இது கிளிப்ப அழிச்சதுக்காக. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரை விட்டுடுங்க பிளீஸ். வா, ஓடிடலாம். போடு, நிக்காத. தேங்க்யூ. இங்க இருந்து போயிடலாம். ஆமா, இதுங்கெல்லாம் என்னது? எனக்கு தெரியல, அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விரும்பல. மோதி பார்த்துடலாம். எதுக்கு இவ்வளவு லேட்டு? டிராபிக்.
அந்த பையன் மட்டும் வராம இருந்திருந்தானா அவங்க 2 பேரையும் பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பேன். மனுஷங்களா? 2 பசங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த 2வது பையன் நடுவுல தான் வந்தான். ஆனா நான் கவனிக்கல. அந்த நேரத்துல நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்ல. டிசெப்டிகான்ஸோட இலக்கு நாம தான்னா நமக்கு உதவியா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களையும் அவங்க அழிக்க பாப்பாங்க. பாரு, நடந்த விஷயத்த நாம இதோட மறக்கறதா நல்லது. ஓகே ஜாக், மறுபடியுமா? அது நம்மள உள்ள வர சொல்லுது. இல்ல என்ன மட்டும் தான். எப்படி உனக்கு அது தெரியும்? அதுதான் சொல்லுச்சு. என்ன? அங்க பாரு, உன்னோடது அங்க இருக்கு. பாரு, இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. வேண்டாம், போகாத. இவ்வளவு அழகான பைக்க நான் பார்த்தது இல்ல. வீட்டுல இருந்தா எடுக்கவே கூடாது. பயப்படாத, நான் உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு ஒரு ஆளை வர கூட்டிட்டு வந்திருக்க? நான் சொன்னா உனக்கு அது புரியவும் போறதில்ல. இல்ல, எனக்கு புரியுது. ரோபோட்ஸ் பத்தி ரோபோட் ஆளுங்கள நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க அதானே? அத உங்களோட வச்சுக்கோங்க. என்கிட்ட ஏன் கொண்டு வரீங்க? ஏதோ பேசுற வண்டி எல்லாம் ரோபோட்டா மாதிரி என்னையே கொல்ல வருது. எனக்கு இதெல்லாம் தேவையா? எங்க பாரு ஜாக், உன் பேரு அதுதானே? உன்னோட பாதுகாப்புக்காக தான் ஆப்டிமஸ் பிரைம் உன்னை நேர்ல கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காரு. ஆப்டிமஸ் என்ன? நீ தனித்தன்மையானவங்கிறதுனால உனக்கு ஆபத்து வரலாம். ஏன்னா எங்களை இந்த உருவத்துல பார்த்தது இது வரைக்கும் நீ மட்டும்தான். அதான் அவ்வளவு சொல்றாங்களே. சந்தோஷம். ஆமா, இப்ப இவ்வளவு ஏன் கூட்டிட்டு போறோம்? அது ரூல்ஸ். ரெண்டு பேருன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஜனத்தொகை ஜாஸ்தி, அதிகமாயிட்டே தான் இருப்பாங்க. என் பேரு ராஸ். என் பேர் மீகோ. நீங்க யாரு? பல்க் ஹெட். நீங்க ஒரு காரா? இல்ல ட்ரக்கா இருக்குது. ஒரு மான்ஸ்டர் ட்ரக். பார்க்க பெருசா இருக்கீங்களே, உங்க எடை எவ்வளவு இருக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க உடற்பயிற்சி செய்வீங்க? ஆமா, நீங்க எல்லாம் ரோபோட்ஸ்னா உங்களை யார் உருவாக்குனாங்க? ரொம்ப கேள்வி கேட்கிறானே. நாங்க தனித்து இயங்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக் இனம். சைபர்ட்ரான் கிரகத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆட்டோபாட்ஸ். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? டிசெப்டிகான்ஸ் கிட்ட இருந்து உங்க கிரகத்தை காப்பாத்துறதுக்காக. நேத்து ராத்திரி நம்மள அழிக்க பார்த்தாங்களே, அவங்கதான். ஓகே, ஆனா அவங்க இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல கேள்வி ஜாக். உண்மை என்னன்னா, எங்களுடைய கிரகம் இப்ப வாழறதுக்கு தகுதி இல்லாத கிரகம். பல நூற்றாண்டுகள் நடந்த போரால அது அழிஞ்சிடுச்சு. ஆனா நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்க? ஒரே காரணம் தான், எங்க கிரகத்துல நிறைஞ்சிருந்த எனர்ஜானை கட்டுப்படுத்துறதுக்காக. ஆட்டோபாட்ஸுக்கும் டிசெப்டிகான்ஸுக்கும் உயிர் வாழற சக்தியை கொடுக்கறது அதுதான். அந்த போர் ரொம்ப பயங்கரமா நடந்தது. பல நூற்றாண்டுகள் அது தொடர்ந்தது. போர் ஆரம்பிச்சப்ப என் சகோதரனா நான் நம்பின ஒருத்தனுக்கு உறுதுணையா இருந்து சண்டை போட்டேன். ஆனா பேராசை கொள்கைகளையே மறக்க செய்யும், துரோகம் செய்ய தூண்டும். அந்த மெகட்ரான் தான் நிலைய மறந்தான். இன்டர்வல் விட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம். சரி, இந்த மெகட்ரான்னா யாரு? உங்களுக்கும் இந்த கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்?
மெகட்ரான் எங்க இருக்கான் என்ன ஆனான்னு பல வருடங்களா யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் திரும்ப வரப்போறான்னா அவன் வருக இந்த பூமியை அழிக்கக்கூடியதா இருக்கும். விண்வெளியில ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. அதை நம்பி நான் என்னோட எனர்ஜியான வீணாக்க விரும்பல. ஒருவேளை உனக்கு அது மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா சரி. டிரான்ஸ்மிஷன் எங்க இருந்து வருதுங்கிற தகவலை கண்டுபிடி. உடனே ஸ்பேஸ் பிரிட்ஜை ஆக்டிவேட் பண்ண. நான் திரும்பி வந்துட்டேன்.